அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கள்ளக்குறிச்சி விஷசாராயம் குடித்து மரணமடைந்த வழக்கில் முக்கிய குற்றவாளியான இருவருக்கு ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மதியழகன். மதியழகன், வணக்கம். விவரங்களை வழங்கலாம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரத்தில் விஷச்சாராயம் அருந்தி 67 பேர் கடந்த ஆண்டு உயிரிழந்தனர். இந்த வழக்கில் விஷச்சாராயம் விற்பனை செய்தது, கடத்தியது உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளில் 21 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் இந்த வழக்கை சிபிஐ விசாரித்து வருகிறது. இந்த நிலையில் இந்த வழக்கில் கைது செய்யப்பட்ட முக்கிய குற்றவாளிகளான கண்ணுக்குட்டி என்ற கோவிந்தராஜ் மற்றும் தாமோதரன் ஆகியோர் ஜாமீன் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனு நீதிபதி சுந்தரமோகன் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது இவர்கள் இருவருக்கும் இந்த வழக்கில் என்ன சம்பந்தம் என நீதிபதி கேள்வி எழுப்பினார். அதற்கு பதிலளித்த சிபிஐ வழக்கறிஞர் இந்த வழக்கில் முக்கிய குற்றவாளிகளான தாமோதரன் மற்றும் கண்ணுக்குட்டி இந்த கோவிந்தராஜன் இருவருக்கும் இந்த வழக்கில் நேரடி முக்கிய தொடர்பு இருப்பதாகவும் இவர்கள் இருவரும் தான் இந்த சம்பவத்திற்கு முக்கிய காரணம் என்றும் குறிப்பிட்டார். எனவே இவர்கள் இருவருக்கும் ஜாமீன் வழங்கக்கூடாது என்றும் தெரிவித்தார். மனுதாரர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் 10 மாதங்களுக்கு மேலாக இருவரும் சிறையில் இருப்பதை கணக்கில் எடுத்துக்கொண்டு ஜாமீன் வழங்க வேண்டும் என தெரிவித்தார். இதனையடுத்து இந்த வழக்கில் கண்ணுக்குட்டி மற்றும் தாமோதரன் மற்றும் கண்ணுக்குட்டி என்ற கோவிந்தராஜனுக்கு ஜாமீன் வழங்கிய நீதிபதி மறு உத்தரவு வரும் வரை தினமும் விசாரணை அதிகாரி முன்பு ஆஜராக வேண்டும் என்று நிபந்தனை விதித்து உத்தரவிட்டார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மதியழகன்.